போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவரை கொன்று போடணும், அவரை சிறையில அடைக்கணும்னு எல்லாம் சொல்லி எத்தனையோ பேர் வைராக்கியமா இருந்தாங்க, பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கூட போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் எப்படியோ அவரை தப்பு வைக்கிறார். அவருக்காக பேச ஒரு சிலரை எழுப்புகிறார். இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ பவுலும் கிறிஸ்துவும் இணைந்து ஆவியானவர் மூலமா ஊழிய செய்யறதான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாகம் 18, 23 19வது அதிகாரம் முழுசும் பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வருது. நிறைய டவுட்ஸ் நீங்க முதல்லயே படிச்சிருந்திருப்பீங்கன்னா அது உங்களுக்கு தென்பட்டிருக்கும், நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க. அதுதான் எனக்கு விசனம். நீங்க படிக்கலன்னா உங்களுக்கு இது நான் சொல்றது அவ்வளவா உங்களுக்கு புரியாது. நிறைய டவுட்ஸ் இருக்குது. சரி, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாம் போக்கி நம்மளை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி இனிமேலாவது நான் அனுப்புகிற அந்த நோட்ஸ படிக்கும்படியா தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரியா? ஏன்னா நான் ரொம்ப பிரயாசப்பட்டு பல கமெண்ட்ரிஸ் எடுத்து நிறைய எனக்கு டவுட்ஸ் வருது. நான் பெரிய ஸ்காலர் கிடையாது, பெரிய ஊழியக்காரி கிடையாது, உங்களை மாதிரி ஒரு ஆளுதான். ஆனாலும் ஆண்டவர் அந்த உற்சாகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறதுனால, அந்த உந்துதலை கொடுத்திருக்கிறதுனால முட்டியிலனாலும் ஆண்டவர் எப்படியாவது இதை செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியத்தோட நான் செய்யறேன். அதே மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்தீங்கன்னா கூட இதை படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, சரி. இப்ப இந்த இந்த இதிலிருந்து பவுலின் 3ஆம் மிஷனரி ஊழியம் ஆரம்பமாகிறது. அதாவது 18வது அதிகாரம் 23 21-15 வரைக்கும் இந்த 3ஆம் மிஷனரி ஊழியம் தான். அதுல ஒரு பாகத்தை தான் எபேசுல நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய முதல் மற்றும் 2ஆம் மிஷனரி ஊழியத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளை சந்தித்து விசுவாசிகளை ஊக்குவிக்க பவுல் புறப்படுகிறான். இப்ப ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை அணுகி அவர்களை இயேசுக்குள்ள நடத்துறது. இது ஒரு ஊழியம். ஆனா நடத்தப்பட்ட அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை பத்தி அதிகமா தெரியுமா? அவங்க பைபிள் படிக்கிறாங்களா? அவங்க ஜெபிக்க தெரியுமா? அவங்க கிறிஸ்தவ ஜீவியத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், ரெகுலரா போகலாம். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லை. அநேகம் பேரை நான் பார்த்துட்டேன். சரியா? அப்ப இந்த மிஷனரி ஊழியத்துல அவருடைய உண்மையான அந்த உந்துதல் என்ன, அந்த உற்சாகம் என்னன்னா புது ஆத்துமாக்களை சந்திக்கணும், அதே நேரத்துல சந்திக்கப்பட்ட விசுவாசிகளை ஊக்கப்படுத்தணும். இல்லையா? பவுல் ஆதாயப்படுத்தின விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் நடத்தி பின்பு அவர்களை ஒரு நாளும் மறந்து போகவில்லை. நிறைய நேரத்துல போய் கிராம ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, அங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பாக்குறதே கிடையாது. இப்படித்தான் ஊழியங்கள் நடக்குது. ஆனா இவர் ஒரு நாளும் மரத்துல பாத்தீங்கன்னா போற வழியிலலாம் அவங்கள சந்திக்கிறாரு. அந்த பாரம், அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த உந்துதல் அவருக்குள்ள இருந்தது. அவர்களை தொடர்ந்து கண்காணித்து கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்தினான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விசுவாசியும் தொடர்ந்து சந்திக்கப்பட வேண்டும். இல்லையா? அவர்களுக்கு ஜெபிக்க, வேதத்தை வாசித்து தியானிக்க மற்றும் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுத்தரவும் ஊக்குவிக்கவும் வேண்டும். நிறைய பேர்த்த ஜெபிங்க அப்படின்னு சொன்னா தெரியாது, பயமா இருக்குன்னு. ஏன்னா ஜெபம்னாலே என்னன்னு தெரியாது. ஜெபம்னா ஏதோ போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுதான் ஜெபம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல. இப்ப ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம இங்க நடத்தும் போது நம்ம ஜெபிக்க அதை பத்தி எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அது நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது. வேதத்தை எப்படி வாசிக்கணும், தியானிக்கணும், வேதத்தை வாசித்து ஆண்டவர் சொல்றதை நம்ம எப்படி கேட்கணும், அவருடைய சித்தத்தை எப்படி அறியணும், ஆண்டவருக்கு பிரியமா எப்படி நடக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு சபையில சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர உற்சாகப்படுத்த வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சின்ன ஒரு குழந்தையா பிறக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா பிறக்கிறாங்க. ஆனா அவங்க அதே நிலைமையில இருந்தா பிறக்கிற குழந்தை 1 வருஷம் ஆனாலும் கவுந்துக்கல, நடக்கல, ஒன்னும் செய்யலைன்னா நம்ம என்ன செய்வோம் இல்லையா? ஐயோ இந்த குழந்தை வளரல,
அப்படித்தான் நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். இது ஒரு போதகர் மற்றும் வளர்ந்த விசுவாசிகளின் கடமை, நம்முடைய கடமை. இப்ப நம்ம இன்னைக்கு முக்கியமா எனக்கு உந்துதல் என்ன வந்ததுன்னா, புதிய புதிய ஆத்மாக்களை சந்திக்கணும்னே இல்ல, நமக்கு தெரிந்த ஒருத்தரை ஆண்டவருக்குள்ள இன்னும் ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். இது ஒரு பெரிய ஊழியம். அவங்க ஸ்திரப்பட்டா இன்னொருத்தரை செய்வாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஊழியம். அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்த பவுல்ல பார்க்கும்போது அதுதான் எனக்கு தெரியுது. அவர் சும்மா அப்படியே ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி, ஒரு கும்பலை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி மறந்து போகல. அதுக்காக தான் நிருபங்களை எழுதுறாரு. இதையும் எபேசியர் நிருபத்தையும் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒரு சிமிலாரிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த இந்த பகுதியில 4 நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். முதல்ல 18 அதிகாரம் 23 28 வரைக்கும் எபேசுவில் அப்பல்லோவின் ஊழியம். அப்ப சரி, இந்த அப்பல்லோ யாரு, அவரை பத்தி என்ன போட்டிருக்கு? 2வது, முரண்பாடான சாட்சி பகர்ந்த 12 பேர். இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரியல இல்லையா? 19 அதிகாரம் 1 10. 3வதாக, எபேசுவில் தேவன் பவுல் மூலம் செய்த அற்புதங்களும் அதை தொடர்ந்து பிரச்சனைகளும் இல்லையா? அங்க பெரிய அற்புதம் எல்லாம் அவருடைய ஹேண்ட்கர்ச்சீஃப் மூலமா கூட பெரிய அற்புதம் எல்லாம் செய்தாரு. அதனால அங்க என்ன பிரச்சனை வந்தது? 4வது, பவுலின் தொடர் ஊழியர்களும் அவனுக்கு எதிராக கலகம் செய்த ஒரு கூட்டமும் இல்லையா? இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். 21 41 வரைக்கும் வசனங்கள். சரி, முதல்ல 23 28 வசனம் 18 அதிகாரத்துல படிக்கிறேன். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். பாருங்க, திடப்படுத்தினான், ஊக்குவித்தான், உற்சாகப்படுத்தினான், போதகம் பண்ணினான். இதுதான் அவனுடைய ஊழியமா இருந்தது. அப்பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அளவுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப இவன் யோவான் ஸ்நானகனுடைய சீஷன் இல்லையா? அப்ப அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ, அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அறிந்து அதன்படி நடந்துகிட்டு இருந்தான். அதை போதகமும் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமால் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவளுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். அப்ப இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூதர்கள் பெரிய மேடையிலயோ அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணல இல்லையா? அங்க தேவாலயத்துக்கு போனாங்க, அங்க டெய்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி பேசுறது, ஒரு உபதேசம் சொல்றது, பைபிளை எடுத்து அந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து ஒரு பாகம் வாசிக்கிறது, இப்படிதான் அது நடந்துட்டு இருக்குது. அதே போல அந்த அப்பல்லோ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது அங்க அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவன் பேசுறது சரியில்லையே, ஏதோ ஒரு குறை இருக்குதே அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது இல்லையா? அதனால அவர்கள் அவனை அப்பா நிறுத்து அப்படின்னு சொல்லல இல்லையா? அவனை எப்படி ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாரு, எப்படி அவனை புரிய வச்சு அவனை உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீஷனா மாற்றினார்கள் என்பதை பற்றி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். பவுல் எபேசியை விட்டு எருசலேமுக்கு சென்ற போது தொடர்ந்து ஊழியர் செய்வதற்காக அக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் அங்கு விட்டு சென்றான். அந்த நேரத்துல ஒரு ஓய்வு நாள்ல அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் போதகம் பண்ணினான். யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அவன் அறிந்தவனாயிருந்தபடியால் அவனை பற்றி மட்டும் உபதேசம் பண்ணினான்.
அப்ப யோவான் கொடுத்த ஸ்நானம்னா என்ன இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் பல வழிகளில் வித்தியாசமானவனாக இருந்தான். He was an exceptional person. அவன் அலெக்சாண்ட்ரியா நாட்டை சேர்ந்தவன். இந்த அலெக்சாண்ட்ரியா என்ற ஊர் மகா அலெக்சாண்டர் மூலமாய் நிறுவப்பட்ட ஒரு முக்கியமான நகரம். இங்க கல்வி, தத்துவம் எல்லாம் எல்லாம் பேர் போன இடம் இது. இங்க எகிப்தியர்கள் இருந்தாங்க, ரோமர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. சோ இட் வாஸ் அ காஸ்மோபாலிட்டன், எல்லாரும் இருக்கிற ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்தது. அப்பல்லோ பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருந்தான், அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையும் பெற்றிருந்தான். சோ காட் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டேலண்ட்ஸ், கற்றுக் கொடுக்கிற ஒரு திறமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆவியில் அனல் உண்ணவனாய் கர்த்தருக்கு அடைத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். ஆவியில் அனல் உள்ளவனாய் இருந்தான்னா பரிசுத்த ஆவி இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவி இருக்கு. அந்த ஆவியின் ஏவுதல் படி அவன் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் தைரியமாய் தேவாலயத்துக்கு சென்று அங்கிருந்த யூதர்களுக்கு பிரசங்கித்தான். பிரச்சனை என்னன்னா, அது முழுமையான சுவிசேஷம் இல்ல, அது சில குறைவு இருந்தது. அவனுடைய செய்தி யோவான் ஸ்நானகனின் செய்தியாக மட்டும்தான் இருந்தது. அவனுக்கு கல்வாரிய பத்தி தெரியல, உயிர்த்தெழுதலை பத்தி தெரியல, இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியல, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியார் ஊற்றப்பட்டாரே அதுவும் தெரியல. அவனுக்கு ஆர்வம் இருந்தது, ஆனால் போதுமான ஆவிக்குரிய ஞானம் இல்லை. யோவான் ஸ்நானகனின் ஊழியம் மீட்பின் திட்டத்திற்கு முக்கியமான ஒன்று. அப்படின்னா என்ன, மேசியா வரப்போறார். அத இந்த யூத ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக அவங்களையெல்லாம் சுத்திகரித்து மேசியாவுக்காக காத்திருக்கிறதுக்காக யோவான் ஸ்நானகரை அனுப்புறார். அதான் ஏசாயா 40 அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், மேடுகள் எல்லாம் தகர்க்கப்படும் இல்லையா. அப்ப அதற்காக தான் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். ஆனா யோவான் கொடுத்த ஸ்நானம் மனம் திரும்புதலுக்காக மட்டுமே. மனம் திரும்புதலை பத்தி தான் அவர் திரும்பி 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 சொல்லி ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்களெல்லாம் மேசியாவுக்காக காத்திருக்க வைக்கிறார். இது முடிந்த ஒரு கதை இல்லை, இது தொடரும் இல்லையா. ஆனால் எதிர்காலத்தில் கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை பற்றியும் கூறியிருக்கிறார். மத்தேயு 3:14, மார்க் 1:8 எல்லாம். இது பெந்தேகோஸ்தே நாள் என்று நிறைவேறிச்சு இல்லையா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி 1:5 அப்புறம் 2 அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் எப்படி சீஷர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்த வரங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். அப்பல்லோ எங்கிருந்து இந்த செய்தியை அறிந்து கொண்டான்? அதாவது இந்த யோவான் ஸ்நானங்களுடைய செய்தி, அந்த மனம் திரும்புதல் கேட்ட ஞான ஸ்நானத்தை பத்தி தெரிந்து கொண்டான் அப்படின்னு பார்த்தா, அலெக்சாண்ட்ரியா ஒரு கற்றுக்கொள்ள ஒரு லேர்னிங் மையமா இருந்ததாம். இங்க கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலேயே யோவானின் சீஷர்களில் ஒரு சிலர் அங்கு சென்றிருக்க கூடும் என்று கருதப்படுகிறது. அவர்கள் யூதர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்திருக்க கூடும். அப்படியே இவனும் அந்த யோவானுடைய மூலமாய் வந்த ஞான ஸ்நானம் இதை பத்தி எல்லாம் நன்கு அறிந்திருந்தா அதை மற்றவங்களுக்கும் போய் எல்லாருக்கும் சொன்னான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டும் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நல்ல பயிற்சி பெற்றவன். இதை நல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப அவனுக்கு திறமை இருந்தது. ஆனால் முழுமையான சத்தியத்தை அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் முழுமையான சத்தியத்தை அவன் அறியவும் இல்லை. அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவனிடம் பொது இடத்தில் அறிவுரை வழங்கல. வா நிறுத்து, இது தப்புப்பா, நீ அறகுறையா சொல்றப்பா அப்படின்னு சொல்லாம அதை கேட்டு, ஏன்னா அவங்க அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா யூதர்கள் மத்தியில குழப்பம் ஏற்பட்டு. ஆனா அவங்க அப்படி செய்யல, ஞானமா நடந்துட்டாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு ஓய்வு நாளில அவனை உணவரை அருந்த அழைத்து இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவர்கள் பரிந்து கொண்டனர். பாத்தீங்களா, அவனும் அப்ப அந்த அப்போல்லாவும் அன்னைக்கு உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டான் இல்லையா. ரட்சிப்பின் சத்தியத்தை அறிந்து கொண்டான். கிறிஸ்துவை குறித்து ஆழமான சத்தியத்தை
அவனுக்கு போதித்தார்கள். அதற்கு அடுத்த ஓய்வு நாளில் அப்பல்லோ அங்கிருந்த யூதர்களுக்கு தான் கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொண்டான். அந்த உபதேசம் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததால் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி அங்கிருந்த விசுவாசிகள் அகாயா சபைக்கு எழுதுறாங்க. இவன் ரொம்ப நல்ல ஊழியக்காரன், இவனை குறித்து 1 கொரிந்தியர்ல கூட போட்டிருக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் அப்பல்லோவா இல்ல கிறிஸ்துவா, பவுலா, யாரு நட்டாங்க, யாரு அது அந்த அப்பல்லோ தான். இது அங்கு அப்பல்லோ கிறிஸ்துவுக்குள் யூதர்களை பலப்படுத்தினதும் அல்லாமல் விசுவாசியாத யூதர்களின் சந்தேகத்தை போக்கி இயேசுவே மேசியா என்பதை நிரூபித்தான். இப்ப அப்பல்லோ எப்படி ஆண்டவருக்குள்ள வரான், அவனை எப்படி ஆண்டவர் யூஸ் பண்றாருன்றத பாக்குறோம். ஒரு சில காலம் அப்பல்லோ கொரிந்து சபையில் ஊழியம் செய்தான். அங்கு அவனது வேத அறிவும் பேச்சு திறன் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இப்ப இனி 19ஆம் அதிகாரத்துக்கு போறோம். இது எபேசுவில் நடந்த ஊழியம், பவுல் மூலமாய் செய்யப்பட்ட ஊழியம். சரி, முரண்பாடான சாட்சி பகிர்ந்த 12 பேர். முதல் 10 வசனம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரைகள் கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமுள்ளவா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாம் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். பின்பு பவுல் தேவாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்து சம்பாஷணம் பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினம் சபாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். சரி, 3வது மிஷனரி ஊழியத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னால எவ்வளவு காலம் பவுல் அந்தியோகியாவில் இருந்தான்னு தெரியல. 2ஆம் பிரயாணத்தின் போது செய்தது போல சபைகளை சந்தித்து விசுவாசிகளை பலப்படுத்திட்டே போனான். இந்த புத்தகத்தை எழுதிய லூக்கா எபேசுவில் பவுல் செய்த அற்புதமான ஊழியத்தை பற்றி எழுதுகிறான். ஏனென்றால் எபேசு விக்கிரகங்கள் மற்றும் மந்திர சக்திகள் நிறைந்த ஒரு இடம். இது முக்கிய வர்த்தகம் நிறைந்த ஒரு முக்கியமான அங்க ஒரு கோயில் இருந்தது. அந்த தியானா, அந்த குழந்தை, அந்த சாமி, அந்த தெய்வத்துக்கு பேரு ஆர்டெமிஸ் தியானா. என்ற தேவதையின் கோவில் இருந்ததால் அநேக பார்வையாளர்கள் இங்கு வந்தாங்க. இது 7 wonders of the worldல இது ஒண்ணு இல்லையா? அதனால எல்லா ஊர்ல இருந்து இங்க வருவாங்களாம் இங்க பாக்குறதுக்கு. அப்ப இந்த தெய்வம் ஏன் இதுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னா, அது தெய்வம் வானத்துல இருந்து விழுந்துதான். அதனால இது ரொம்ப பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு தெய்வம் இல்லையா? அப்ப அந்த இடத்துக்கு தான் போய் பவுல் ஊழியம் செய்யறாரு. இந்த தெய்வம் கருவுறுதல் மற்றும் வழிபாட்டு விபச்சாரத்திற்கு பேர் போனது. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்க சிலை வணக்கம் இருந்தது மட்டுமல்ல, விபச்சாரம் எல்லாம் அங்க நடந்தது. பவுல் எபேசுவில் 3 வருடங்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்தான். இந்த ஊழியம் மிகவும் உற்சாகமான மற்றும் பயனுள்ள ஊழியமாக இருந்தது. இந்த அதிகாரத்தில் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த ஊழியர்களை நாம் சந்திப்போம். பவுல் எபேசுக்கு வந்து சேர்ந்த போது அவன் கிறிஸ்தவ சீஷர்கள் என்று அழைக்கப்பட்ட 12 பேரை சந்தித்தான். இவங்க பேர் கிறிஸ்தவ சீஷர்கள். அப்படின்னா என்ன? அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்கும் ஒரு குறை இருந்தது. என்ன?
அவர்களிடம் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவனுடையவர் அல்ல என்று வசனம் கூறுகிறது. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நம்ம சாட்சி கொடுக்கவே வேண்டாம், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்காக சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் நமக்கு இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? ஆனா அந்த ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போதுதான் ஆண்டவரே என்ன நடத்தும், ஆவியானவரை என்ன நடத்தும், என்னோடு பேசும், உடைய சித்தத்தை எனக்கு தெரிவியும், உடைய வல்லமை எனக்கு தாரும்னு சொல்லும் போதுதான் அந்த நிறைவு ஏற்படுது இல்லையா? பவுலின் கேள்விக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியான் ஆவி உண்டென்பதை நீங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவர்கள் அளித்த விடை அவர்களின் நம்பிக்கையின்மை, தெளிவின்மை, நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தியது. ஏனென்றால் ஆவியானவர் ஏற்கனவே அவர்களுக்குள் இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆவியானவருடைய அந்த உந்துதல் இல்லாம அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. யோவான் ஸ்நானகன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருக்க கூடும். ஏனென்றால் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் கூறியிருந்தார். ஒருவேளை இவர்கள் அப்பல்லம் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதனால் கிறிஸ்து அவர்களுக்காக செய்து முடித்த காரியங்கள் அவர்கள் முழுமையாக அறியவில்லை. எத்தனை பேருக்கு நிரூபங்களை படிக்கிறதே கிடையாது. நிரூபங்கள்ல தான் கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு, கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்று நம்ம கண்ணை, ஆவிக்குரிய கண்களை திறக்க வைக்கிறதே இந்த நிரூபங்கள் தான் இல்லையா? வெறும் இந்த 4 சுவிசேஷத்தை மாத்திரம் படிச்சுட்டு போனா நம்ம ஆண்டவருக்குள்ள வளரவே முடியாது. எதற்காக பவுல் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டான்? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுதான் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு உதவியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1-10 அதிகாரங்களில் எவ்வாறு சபையானது விருத்தி அடைந்து, அதாவது அப்போஸ்தலரிடமிருந்து யூதர்களுக்கு போச்சு, யூதர்களிடமிருந்து புறஜாதியினருக்கு போச்சு, எல்லா சுவிசேஷம் அப்படி பரவுச்சு இல்லையா? அப்ப இந்த மாற்றத்தின் காலத்தில் தான் பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 16:19 பரலோகத்தின் திறவுகோல்களை அவன் கையில கொடுக்கிறாரு. அந்த திறவுகோல்களை அவன் திறக்க முடிந்தது. சரி, அதனால் யூதர்களின் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டது. பின்பு சமாரியர் 8ஆம் அதிகாரத்துல, இறுதியில புறஜாதியானவர் 10ஆம் அதிகாரத்துல எல்லாருடைய விசுவாச கண்களும் திறக்கப்பட்டது. இன்று தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் ஒரு மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43-48 கொர்நேலியோ வீட்டுல நடந்ததை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனை அறியாத பாவிகள் வார்த்தையை கேட்கிறார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் உடனடியாக ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள், பின்னர் தான் அவர்கள் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். இதுதான் படிப்படியா நடக்குது. இந்த மனிதர்களுக்குள் ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை, முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அப்போஸ்தலர்கள் பெற்ற யோவான் ஸ்நானனின் ஞான ஸ்நானத்தை மட்டும்தான் பெற்றிருந்தனர். இதில் என்ன குறைவு இருக்குது? இவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று ஒரு சிலர் கூறினர். அவர்களின் வாழ்க்கையில் ஆவியானவரின் நிறைவு காணப்படவில்லை. அதனால் எதற்காக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் தேவை என்பதை பவுல் வலியுறுத்தி சொல்றான். அது அவர்களுக்கு புது வாழ்க்கையின் வெற்றியை தந்தது. யோவானின் ஸ்நானகம் என்பது மேசியாவின் வருகைக்காக, மனந்திருப்பதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவ ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்து மற்றும் வெற்றிகரமான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் நம்மை நினைவு கூற வைக்கிறது இல்லையா? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம அழகா இதை படிச்சோம் இல்லையா? அதை திருப்பி நீங்க படிச்சு பாருங்க. எதற்காக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஞானஸ்நானம்னா என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். யோவானின் ஞானஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெற்றது. ஆனால் புதிய உடன்படிக்கை
நிறைவுற்ற பழைய உடன்படிக்கை நிறைவுற்றது. யோர்தானில் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் தான் நம்ம முழுமையான விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். எபிரேயர் 10:1-18 அழகா படிச்சோம் நம்ம. அதனால் இந்த 12 பேரும் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இவர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தனர். மேசியா வந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, ஒண்ணுமே தெரியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக ஏன் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தான்? இது கொஸ்டின் இல்லையா? கொர்நேலிய வீட்டுல அப்படி நடக்கலையே, இது கொர்நேலிய வீட்டுல அப்படி இல்லையே, இது எதிர்மறையானதா இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது தேவைதானா? ஏனென்றால் இவர்கள் தான் எபேசுவில் ஒரு பெரிய சபையை உருவாக்க காரணராய் இருக்க போகிறார்கள். இந்த நிகழ்வின் மூலம் பவுலின் அப்போஸ்தலர் ஊழியத்தையும் தேவன் உறுதி செய்தார். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போய் கையை வைப்பீங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். அத ஆண்டவர் இந்த நாளிலே பவுலின் ஊழியத்திலே நிறைவேற்றினார். பேதுருவும் யோவானும் விசுவாசித்து சமாரியர்கள் மேல் கைகளை வைத்த போது சமாரியர்கள் எருசலேமில் உள்ள தாய் சபையோடு, மதர் சர்ச்சோடு இணைக்கப்பட்டனர். எத்தனையோ காலமாக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருந்த பகை அன்று நீக்கப்பட்டது. அழகா நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இதை பார்க்கிறோம். இந்த 12 பேருக்கும் பவுல் மூலம் தேவன் செய்தது இன்றைய சபைக்கு நிச்சயமாக பொருந்தாது. ஏன்னா நம்ம ஒருத்தர் கை வைக்கும் போதுதான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நினைக்கவே கூடாது, இல்லையா? திரும்பவுமாக இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றதாக வேதத்தில் எங்கும் கூறப்படவில்லை. எங்கேயும் கையை வைக்கணும்னு சொல்லப்படல. பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட எபேசு சபை விசுவாசிகள் ரட்சிகரை ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவரை நிறைவே பெற்றுக் கொண்டனர். இதை நம்ம எல்லாரும் புரிந்துக்கணும். இவங்க கிட்ட போய் கைய வச்சு ஜெபம் பண்ணிக்கோங்க, ஆவியானவர் ஊற்றப்படுவார்னு எல்லாம் சொல்லப்பட்டில்ல எங்கேயும். அதனால அதை பின்பற்றவே நமக்கு கூடாது. இதை பற்றி பவுல் எபேசியர் 13:14 1ஆம் அதிகாரம் 13:14 கூறப்பட்டுள்ளது. இதைத்தான் இன்றைக்கு சபைக்கும் பொருந்தும். அப்போஸ்தலர் 19:6 சபை விசுவாசிகள் அந்நிய பாஷைகளை பேசினதை பற்றி கடைசியாக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. பெந்தேகோஸ்தே நாளன்று விசுவாசிகளை தேவனை துதித்தார்கள் மற்றும் வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். அப்ப கொர்நேலிய வீட்டில் கூடியிருந்த புறஜாதியினரும் பல பாஷைகளை பேசினாங்கன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பல பாஷைகளை பேசும் வரம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவின் ஒரு அடையாளமாக கருதக்கூடாது. இன்றைக்கு பல சபைகள்ல நீங்க பாஷையில பேசினாதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்கிறது தவறு. எல்லாரும் பேச முடியாது, அதுக்காக டபாடுபான்னு எதுவும் வளரக்கூடாது, இல்லையா? ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அதுக்காக நன்றி. ஆனா எல்லாரும் இதுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்னு நம்ம நினைக்க கூடாது. அதனால்தான் அவர் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா என்ற கேள்வியை பதில் பவுல் எழுதினார். ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை வரலன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். நம்மளுக்கு வாஞ்சை இருக்குது, விருப்பம் இருக்குது, பைபிளை படிக்கிறோம், அறிந்து கொள்ளணும்னு வாஞ்சை இருக்குது, வளர்றோம். இதெல்லாம் ஆவியானவருடைய நிறைவு. ஆண்டவர் என்னைக்கு பாஷை கொடுக்குறாரோ அன்னைக்கு நம்ம துதிக்கும் போது, பாடும் போது, ஆண்டவரோட பேசும்போது நம்மளுக்கு அன்னை பாஷை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது அது அப்படி இல்லை. அதனால்தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஆவியானவரை நிறை பற்றி எழுதும் போது பல பாஷைகளை பேசுவதை பற்றி எழுதவில்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லையா? தவறான போதனைகள் என்னென்னோ இருக்குது. அதனால நிறைய விசுவாசிகள் சோர்ந்து போகிறாங்க. அதை நம்ம தவிர்க்கணும். வேதத்தில் எந்த இடத்திலும் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் பெறவோ அல்லது அந்நிய பாஷையை பேசவோ அறிவுறுத்தப்படவில்லை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். எபேசியருக்கு எழுதின நிரூபத்தில் பல இடங்களில் விசுவாசியின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை பற்றி பவுலினால் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு வழி நடத்துவதும் மிக மிக அவசியம். சரி, அடுத்த செக்ஷனுக்கு போவோம். 19ஆம் அதிகாரம் 9-20.
சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகிய கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினம் சம்பாதித்து கொண்டு வந்தான். இந்த இடத்தை விட்டு போகல, இன்னொரு இடத்துக்கு மாறி அங்கே தொடர்ந்து அவன் ஊழியம் செய்யறான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பாருங்க என்ன 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியராக ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நடக்குது இந்த இடத்துல இல்லையா. அப்ப ஆண்டவர் வந்து பவுல அப்போஸ்தலன் மூலமா வசனத்தின் மூலமா பேசுனது மட்டுமல்ல, பெரிய அற்புதம் அதிசயம் எல்லாம் நடக்குது. பவுல் சபையை விட்டு செல்வதற்கு முன் 3 மாதங்கள் அங்கு தங்கியிருந்து சாட்சி கொடுக்க முடிந்தது. இதற்கு காரணம் பிரிஸ்கில்லாளும் உண்மையுள்ள ஊழியம் என்பதில் சந்தேகம் இல்லை. இருப்பினும் அங்கு கடின இருதயம் காணப்பட்டதால் பவுல் ஜெப ஆலயத்திலிருந்து விலகி திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினம் சம்பாதித்து கொண்டு வந்தான். இது 2 வருஷம் நடக்குதுங்க. இப்படியாக 2 வருஷம் அப்படி செய்தா ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அந்த நேரத்துல பெரிய அற்புதம் நடக்குது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் போட்டார்கள். வியாதியர் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எவ்வளவு வெற்றிகரமான ஊழியம்! அனைவரும் பவுலின் ஊழியத்தை கேள்விப்பட்டு பயமடைந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று பவுலின் எதிராளிகளும் அறிந்திருந்தார்கள். வேதாகம சரித்திரத்துல நம்ம பார்க்கும்போது 3 முக்கியமான காலங்கள்ல அற்புதங்கள் நடந்துதான் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு மோசையின் காலம், இன்னொன்னு எலியா மற்றும் எலிசாவின் காலம், இன்னொன்னு இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர் காலம். எல்லா அற்புதமும் வேதத்தில் கூறப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து அற்புதம் செய்த போது எதற்காக அவர் அற்புதம் செய்தாரு? 3 காரணத்துக்காக அற்புதம் செய்தாருன்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணு, அவர் மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம் எல்லாம் அந்த வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது, பிசாசு பிடித்தவங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் மனதுருகி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அப்ப அவருடைய மனதுருக்கம். இன்னொன்னு தேவை இல்லையா, பசியோட வந்தவங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தாரு இல்லையா. அப்பங்களை பிட்டு மீனை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க விட்டாரு. அப்போ மக்களுடைய தேவைகளுக்காக அவர் செய்தாரு. இன்னொன்னு, ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்க அற்புதம் செய்தாரு. எப்படி பிசாசு ஒரு மனுஷனுடைய சரீரத்திலிருந்து போகுது, ஆத்மாவிலிருந்து போகுது, அதை காண்பிக்கும்படியா சத்தியத்தை போதிக்க. 3வது, தாம் தான் மேசியா என்பதை நிரூபிக்க. அதே மாதிரிதான் அப்போஸ்தலர்களும் அற்புதங்களை செய்தாரு. அற்புதங்களை செய்வதுதான் அப்போஸ்தலனின் ஒரு முக்கிய பொறுப்பாக இருந்தது. ஆனால் அற்புதங்களால் மட்டும் பாவிகள் ரட்சிக்கப்பட முடியாது இல்லையா. இன்றைக்கும் பெரிய அற்புதம் எல்லாம் நடக்குது. பேரின்ப பெருவிழான்னு ஒரு பெரிய விழா நடக்கும். அன்னைக்கு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும்.
ஒரு ஒரு பிறவி குருடன் பெருமை குருடனை கண்கள் திறக்கப்பட்டது. அடுத்த நாள் அவனை வந்து சாட்சி கொடுக்கறதுக்காக அழைச்சிருந்தாங்க. ஆனா மத்த எல்லா குருடர்களும் வந்தாங்க, அவனை காணும். அப்பதான் என்னன்னு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு சினிமா பார்க்க போயிருக்காங்க. அப்ப அதுக்காக ஆண்டவர் அவனை சுகப்படுத்தல, அவன் ரட்சிக்கப்படும்படியாய் சுகப்படுத்தினால், ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அற்புதங்களோடு தேவனுடைய வார்த்தை இணைந்து செல்ல வேண்டும். அந்த வார்த்தை அவங்களை தொடணும், அவங்க அதன் மூலமாக ரட்சிக்கப்படணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். தேவன் எபேசுவில் அற்புதங்களை செய்யும் வல்லமையை கொடுத்தார். ஏனென்றால் சபையில் பல மாய வித்தைக்காரர்கள் இருந்தாங்க. அவங்களும் நிறைய செய்தாங்க. அங்க இருந்த யூதர்கள்ல சிலரு மாய வித்தக்காரர்களாகவும் இருந்தாங்க. சாத்தானின் இடத்தில் பவுல் தேவனுடைய வல்லமையை சரியாக வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஊழியர்கள் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாலும் அங்கெல்லாம் சாத்தானும் கிரியை செய்யறான் இல்லையா? இயேசு இந்த சத்தியத்தை பற்றி கற்பிக்கும் போது களைய பற்றி சொன்னாரு. நம்ம கோதுமை விதைக்கிறோம், ஆனா கூடவே என்ன செய்யுது? களையும் வளருது. பேதுரு சமாரியா பட்டணத்தில் இதை அனுபவித்தான், பவுலும் இதை அனுபவித்தான். தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்தாலும் அதையே சாத்தானும் செய்ய பார்ப்பான். ரட்சிக்கப்படாதவர்களோ வித்தியாசத்தை அறிய மாட்டார்கள். பிசாசுகளை விரட்டுவது யூதர்களின் மத தலைவர்களுக்கு ஒரு அபூர்வமான காரியம் இல்ல. ஆனால் அவர்கள் இயேசுவின் நாமத்தை உபயோகிப்பது வழக்கத்திற்கு மாறானது. இவன் என்ன செய்யறான்? கையை வைக்கிறான், இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லும் போது அற்புதம் நடக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்களுக்கு இரட்சகரோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாததால் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டார்கள். ஆனால் இந்த யுக்தி பலன் தரவில்லை. உடனே பிசாசு என்னப்பா பேசுது? இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்க யாரு என்று பொல்லாத ஆவி அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. அப்ப பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார். இந்த பேயோட்டுதல் வெற்றிகரமாக முடிந்திருக்குமானால் இயேசுவின் பெயருக்கும் எபேசு சபை மற்றும் அங்க நடைபெறும் ஊழியருக்கும் அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் அதை எப்படியோ ஆண்டவர் சமாளிக்கிறார். ஆனால் தேவன் இந்த சந்தர்ப்பத்தை பிசாசை ஜெயிக்கவும் மந்திர சக்திகளை செய்த அந்த யூதர்களை சந்திக்கவும் பயன்படுத்தினார். இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படாமல் அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வந்ததுடன் தேவனுடைய வார்த்தை வேகமாக பரவவும் உதவியாக இருந்தது. விசுவாசத்தில் சில அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இந்த விசுவாசிகள் முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் மந்திர வித்திகளை செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினார். அவர்கள் எரித்த புஸ்தகங்கள் 150 பேருடைய ஒரு வருடம் சம்பளத்துக்கு சமமானது என்று சொல்லி கமெண்ட்ரியில போட்டிருக்க. அப்ப எவ்வளவு பணம் அந்த அந்த மந்திர சக்திகளை கொடுக்கிற புஸ்தகத்தை எல்லாம் எரித்து போட்டாங்க. இந்த ஜனங்கள் தாங்கள் நஷ்டப்பட்ட பணத்துக்கல்ல, மாற்றப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இது ஒரு நீண்ட பகுதி, வசனம் நிறைய இருக்கு. இவர்கள் முடிந்த பின்பு பவுல் மக்கதனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியை பார்க்க வேண்டியது என்று சொல்லி எப்போதும் ரோமாபுரிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு. தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தேயும் எரிஸ்துவையும் மக்கதனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. ஏன்னா திமோத்தேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கும் நீங்க வந்து இந்த விக்கிரக கோட்டைக்குள்ள போனீங்கன்னா வெளியில உட்கார்ந்து நிறைய பொருட்களை எல்லாம் விற்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இவனும் ஒரு தொழில் செய்து வைத்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டா இருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்கிற கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டார் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதுக்கும்
ஆசியா முழுவதையும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் வெளிந்து போகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியாராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்து ஓடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்டர் என்பவரை முன்னிற்க தழுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாண்டர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் மேகமாய் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப இவனுக்கு பரிந்து பேச வராரு, அவனையும் பேச விடல. அப்ப பட்டணத்து சம்பதரியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாரியாகிய இருக்கிறதே அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகியால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை நீங்க இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேசத்தை தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. பாருங்க, ஒரு அந்நியன் இவங்களுக்காக பரிந்து பேசுறான். திமத்ரியவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இங்கே இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரம் சொல்லுகிறதுக்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாய் இருப்பதற்கு ஏதுவாய் இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டார். அப்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இந்த பவுலை எப்படி பாதுகாக்கிறார் ஆண்டவர் என்றுதான் இந்த பகுதி சொல்லுது. எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு அங்கே போன பின்பு ரோமபுரியும் பார்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் எவ்வாறு நிறைவேறிற்று என்று சொல்லி நம்ம பழைய கடைசி அதிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் பவுல் தன்னுடைய விருப்பத்தை ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதினான். முதலாவது அவன் மெக்கதோனியா மற்றும் ஆகாய நாடுகளில் உள்ள சபைகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது. எருசலேம் சபை பரிசுத்தவான்களுக்காக திரட்டப்பட்ட அன்பு காணிக்கைகளை அவர்கள் சேர்க்க வேண்டும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்தது. அவன் எபேசுவில் தங்கியிருந்து தீமோத்தேயுடன் இந்த வேலையை ஒப்படைத்தான். அங்கு திரட்டின பணத்தை எல்லாம் எடுத்து தீமோத்தேயு மூலமா கொடுத்தான். இந்த நேரத்துல சாத்தான் திரும்பவும் தாக்க ஆரம்பித்தான். இந்த முறை ஏமாற்றுகிறவனாக அல்ல, அழிப்பவனாக, கொலைக்காரனாக வந்தான். இந்த முறை வெள்ளி சிலைகளை செய்யும் தட்டான்களை ஒரு கூட்டமாக கூடி பவுலுக்கும் சுவிசேஷத்துக்கும் எதிராக எழுப்பினார்கள். அவங்களுடைய இதெல்லாம் என்னன்னா, இந்த சிலைகளை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் பின்னால போறாங்க. 3 வருடங்கள் பவுல் எபேசுவில் செய்த ஊழியம் செய்த போது எதிரியான சாத்தான் தோற்று போனான். சாத்தான் ஒரு கலகத்தை ஏற்படுத்தி பவுலை சிறையில் அடைக்க நினைத்தான். எங்கெல்லாம் சுவிசேஷம் வல்லமையாய் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மூட நம்பிக்கையுள்ளவர்களும் பாவத்தில் இருப்பவர்களும் ஊழியத்துக்கு எதிராக எழும்புவார்கள். இது உண்மை இல்லையா? அப்ப தியானாவின் கோவிலுக்கு எதிராக மறியல் செய்தோ அல்லது விக்கிரக வழிபாட்டுக்கு எதிராக பேரணிகளை நடத்தியோ வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்வதை எதிர்த்தோ பவுல் தூண்டல, அந்த வேலையே செய்யல. அவன் செய்ததெல்லாம் சத்தியத்தை போதித்தான். ஊழியர்களை அனுப்பி சாட்சி பகர வைத்தான். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது விக்கிரகங்களை வாங்குற எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு. பெரிய எழுப்புதல் அங்க நடக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு போட்டிருக்கு இல்லையா? திமத்ரியையும் அவனது வெள்ளி வேலை செய்பவனும் வாழ்வாதாரத்திற்காக விக்கிரக வழிபாட்டையும் ஒழுக்கக்கேட்டையும் ஊக்குவித்தன. இது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லையா? இப்ப அதே நேரத்தில் பவுல் உண்மையான தேவனை அறிவித்து அவருடைய இலவசமாக கிடைக்கும் கிருபையின் மூலம் மக்கள் ரட்சிப்படையும் வழியை கற்றுக் கொடுத்தான். தியானா மற்றும் அவளுடைய கோவிலை பற்றி அக்கறை காட்டுவதை விட
தங்கள் தொழிலுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதற்காகவும் வெள்ளி தொழில் செய்பவர்கள் அதிக கவனம் செலுத்தினர். வானொலி, டிவி, செய்தித்தாள் இல்லாத நாட்களில் திமோத்தேயு என்பவன் முழு பட்டணத்தில் பவுலுக்கு விரோதமாய் கலகத்தை ஏற்படுத்தினான். ஒருவேளை இந்த கூட்டத்தின் திட்டம் வெற்றி அடைந்திருந்தால் பவுல் கைது செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா? குழப்பமடைந்து 25,000 பேர்னு சொல்றாங்க. அந்த கும்பல் அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். அங்கு சென்றவர்கள் பலருக்கும் என்ன நடக்கிறது, எதற்காக அங்கு சென்றோம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. பவுல் அங்கு தென்படாததால் பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மெக்கதோனியராகிய காயும் அரிஸ்தர்கையும் அவர்கள் அரங்கசாலைக்குள் இழுத்து கொண்டு சென்றனர். பவுலுக்கு அங்க உள்ள போய் பிரசங்கம் பண்ணணும்னு வாஞ்ச. ஆனா அவங்க சீஷர்கள் அவனை போக விடல. உடனே அலெக்சாண்டர் என்ற யூதன் எழுந்திருக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான். இது பாகுபாடு என்ற பிரச்சனை அந்த நேரத்துல உள்ள நுழைந்தது. நீ யார் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எபேசில் வாழும் யூதர்களின் பவுலின் செய்தியோ ஊழியத்தையோ ஆதரிக்கவில்லை என்பதை அவன் அவர்களுக்கு விளக்கி கூறி கூட்டத்தை திருப்திப்படுத்துவதற்காக பவுலை ஒரு பலியாடாக மாற்றக்கூடாது என்று கேட்டுக்கொண்டான். ஆனா பவுல் அங்கே இருப்பதையே விரும்பாமல் எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். யூதர்கள் தியானாலை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவோ மதிப்பளிக்கவோ இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். ரோம அரசு யூதர்களுக்கு தங்களது மதத்தை பின்பற்ற உரிமை அளித்திருந்தது என்று அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. ரோமாவில ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் என்னன்னா, அந்தந்த மதத்தை அவங்க கும்பிடலாம். இன்னைக்கு இந்தியாவில இருக்கிறதை போல அவங்களுக்கு அந்த உரிமை இருந்தது. நகர எழுத்தாளர், அதாவது அவன் இறுதியாக விஷயங்களை கட்டுக்குள் கொண்டு வந்தான். என்ன செய்தான்? மேலும் அவன் அதை அரசியல் காரணங்களுக்காக செய்தான். எபேசி பட்டணம் ரோமாபுரியால் ஒரு சுதந்திரமான நகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்கள்ல. அதனால யூதர்கள் அவங்க தேவாலயத்துக்கு போகலாம், அங்க பிரசங்கம் பண்ணலாம், அங்க என்ன வேணா செய்யலாம். அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருந்தது. அதனால நகர எழுத்தர் என்ன சொல்றாரு? இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளா இருப்பதற்கு ஏதுவா இருப்போமே, 40ஆம் வசனம் என்று கூறி அங்கிருந்தவர்களை அமைதிப்படுத்தினான். அங்கிருந்த விசுவாசிகள் பொது அல்லது தனிப்பட்ட எந்த ஒரு குற்றத்திலும் ஈடுபடாதவர்கள் என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையை லூக்கா பதிவு செய்கிறார். பவுல் பிலிப்பிலும் மற்றும் கொரிந்துவிலும் இதே வகையான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றிருந்தான் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபைகள் துன்புறுத்தப்பட்டது உண்மைதான். ரோமர்களால் அல்ல, விசுவாசியாத யூதர்களால் தூண்டப்பட்டது என்பதை லூக்கா தெளிவுபடுத்தி பயன்படுத்தி தன்னையும் தன் நண்பர்களையும் 300 கூட்டங்களையும் பாதுகாத்தான். அங்கிருந்த கூட்டம் கலைக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமின்றி மக்கள் தங்கள் பெரிய நகரத்தையும் அவர்களின் புகழ்பெற்ற தெய்வத்தையும் பாதுகாப்பதில் வெற்றி பெற்றதாக தங்களை தாங்களே வாடா. இந்த அதிகாரத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை நான் சுருக்கமா போட்டேன். உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும், அதை நீங்க கேட்கலாம். கர்த்தருடைய ஊழிய சேவையை கொண்டு வரணும். பவுலுக்கு குடும்பம் கிடையாது, யாரும் கிடையாது, ஆனாலும் அவருக்கும் பிரச்சனைகள் வரும். இப்ப நமக்கு குடும்பத்தின் மூலமா வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா வரும், அரசாங்கத்தின். இருப்பினும் தேவன் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஏதாவது முறையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறார். நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை கொண்டு வர்றார், ஒரு தீர்வு கொண்டு வர்றார். அதே நம்ம ஊழியங்கள் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமே, அது முக்கியமா நம்ம பிரச்சாரத்திற்காக அல்ல. கிறிஸ்துவின் அன்பு
தான் நம்மள நேர்த்தி பிரசங்கிச்சாங்க. கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவங்களே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஒரு காலத்துல நம்மளும் அப்படித்தான் இருந்தோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய அன்பு நம்மளை தொட்டு அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு நாளும் பவுலும் வசனம் நான் போடுறேன், ஆனா நீங்க சொல்லுங்க இது எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எங்க இருக்கு? யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். வெரி குட், வெரி குட். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அந்த பிதா கிட்ட சொல்றாரு, இவங்க உலகத்தார் அல்ல, அதனால இவங்களை நீங்க காத்துக்கொள்ளும். இப்ப நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் இல்லையா? நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அதுதான் சரி. ஏதாவது டவுட் இருக்கா? அந்த 12 பேரும் மறுபடியும் முதல்ல யோவான் ஸ்நானம் மூலியமா ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் பவுல் மூலியமாவும் எடுக்கிறாங்களா ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்காக? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நான் போட்டிருக்கேன்.